வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,427க்கு மேலே மார்க்கெட் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. ஆனால் மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இது கீழே எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இதுக்கு கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட் என்ன தான் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெண்டாவது 22,325 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வர வாய்ப்புன்னு ஒரு கேண்டில் போடுறது உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு, எடுத்து வெளில வச்சுருவோம். இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பனே இதுக்கு மேலே ஓப்பன் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண முடியல, அந்த கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனை பிரேக் பண்ண முடியாது, ஃபுல் சைடுவேஸ், இதுவும் சைடுவேஸாக இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி சைடுவேஸாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பேங்க் நிஃப்டியில் வீடியோ சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, நிஃப்டி கூட இறங்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது, ஆனால் பேங்க் நிஃப்டியில் அந்த மாதிரி இல்லை, கிளியராக அது பையிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதனாலே இந்த இடத்துல ஃபுல் சைடுவேஸ் மார்க்கெட்டால் இறங்க முடியல. அதே போல் இந்த 22,427 பிரேக் பண்ணல. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபுல் சைடுவேஸ்லேருந்து மார்க்கெட் முடிய போகிற நேரத்தில் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஒரு மூவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி தான் அடைஞ்ச இடத்துலலாம். ஓகே, அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்து நான் சொல்லியிருந்தோன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து 47,750 சொல்லியிருந்தோம். அடுத்து 47,904 கொடுத்துருந்தோம். இந்த 47,750 பிரேக் பண்ணாலே மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறது வாய்ப்பு அப்படி சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் நம்ம கொடுத்துருந்த இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் வந்து அப்சைடில் தான் திரும்பிச்சு. ஓகே, இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் வந்து மார்க்கெட் ஓப்பனில் இறங்கினது, மறுபடியும் பிரேக் பண்ணாங்க. இந்த இடத்துல மறுபடியும் ரீடெஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே லைனில் 47,750 ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட 47,900 பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்து அதுக்கு மேலே முடிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 47,750லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் அப்சைடில் போய் முடிஞ்சிருக்கு நம்ம கொடுத்துருந்த அந்த சப்போர்ட் லெவல்லேருந்து, ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து. இது பிரேக் பண்ண வச்சாலும் மார்க்கெட் மேலே போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நடந்துருந்துச்சு. ரெண்டாவது நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற வார்த்தையும் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பழைய வீடியோவில். சரி, ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இதுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,258 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 22,178. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 22,079. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 22,009. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு நம்ம நேற்று என்ன கொடுத்தோம்னா 22,427 இந்த லெவல்ஸுக்கு மேலே, இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு அப்படிமே கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி போட்டு கேண்டில் செட்டப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல வாய்ப்பு கிடையாது. அதே சமயத்தில் 22,503 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து புல்லிஸ் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே 22,503 அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேல் நோக்கி அந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 22,775 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த கேப் ஃபில்லிங்லேருந்து செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல நம்ம நேற்று போட்ட இந்த வீடியோவில் இந்த கேப் ஃபில்லிங் சரி பண்ணிவிடும் மார்க்கெட் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த எதிர்பார்த்த மூமெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த இடத்துல நடக்கலை. அதனால் வந்து இந்த இடம் போனால் ஒரு செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,503 இந்த லொக்கேஷன் போனால் செல்லிங் வாய்ப்பும் உண்டு, பையிங் வாய்ப்பும் உண்டு. இந்த இடத்துல எந்த சைடு பிரேக் ஆகுதோ நம்ம அந்த சைடு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 22,503க்கு மேலே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,549. அதுக்கடுத்து 22,616. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22,697. அதுக்கடுத்தது ஆல் டைம் ஹை 22,775. ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 22,503 பிரேக் பண்ணும் பட்சத்தில் வெரி புல்லிஸாக மார்க்கெட் மேல் நோக்கி அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த 22,503 இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒருவேளை மார்க்கெட் பார்த்தோம்னா இந்த தொட்டாலும் இந்த செல்லிங் வர வாய்ப்பும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது 22,500 தொட்டால் செல்லிங் வர வாய்ப்பும் உண்டு. இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப் ஃபில்லிங்குள்ளேயே இந்த 22,425க்கும் இந்த 22,500 ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் முடியறதுக்கான வாய்ப்பும் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான செட்டப் தான் இதில் தெரியுது. ஓரளவுக்கு பார்த்தோம்னா பிரேக்கை பொறுத்தான், பிரேக் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ரேஞ்சுக்குள்ளே அதுக்கும், அதாவது ஓப்பனை பொறுத்து இந்த மிடில் ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த 22,558 இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த லோலேருந்து ஸ்ட்ராங் பையிங் இருக்க வாய்ப்பும் இருக்கும். இங்கே பையிங்கே போட்டுருவோம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். பையிங் வாய்ப்புன்னு பார்த்தா 22,558 மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் 22,503க்கு மேலே
பெரிய பையிங் வாய்ப்பு இருக்கும். 22,500ங்கிற செல்லிங் வாய்ப்புனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு எல்லோ ஜோனோட ரவுண்டாக போட முடியாது. இந்த ஏரியாக்குள்ளே வந்தால் மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம டே கேண்டில் வச்சு பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு. டே கேண்டில் பார்த்தோம்னா ஒரு அழகாக பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பழைய வீட்டில் சொல்லியிருந்தோம் இந்த க்ளோசிங் வந்து மார்க்கெட் புல்லிஸ்க்கான செட்டப் இருக்குது. ஆனால் நிஃப்டியில் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டி கிளியராக க்ளோசிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். அது அப்படி நடந்துருச்சு கேப் அப்பில். சரி, ஓகே, இது நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஹேங்கிங் மேன் சைடில் இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அது என்ன மாதிரி 15 மினிட்ஸில் வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம்னா 47,744ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்த சப்போர்ட்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்ச் இருக்கும். அதாவது 47,540 அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு 47,348. ஓகே, இது என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா கீழே முடிச்சிடுவோம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபைனலாக உள்ள சப்போர்ட் 46,579 நேற்றோட லோ. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ 47,380 கீழே 47,202, 46,956, 46,579 இது கடைசியாக போன லோ. ஓகே, அதுபோல் ரெசிஸ்டன்ஸும் பார்த்தோம்னா இன்றைக்கி போன ஹை இருக்க பாருங்கள் 48,146ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இந்த கேப் ஃபில்லிங் ஆக்சுவலாக இப்போ 48,477ங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 48,636ங்கிறது நம்மளோட பழைய ஆல் டைம் ஹை. இந்த ரேஞ்ச் இது ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 49,057ங்கிறது ஆல் டைம் ஹை. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு புல்லிஸ் பாயிண்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி போன ஹை இருக்குது பாருங்கள் 48,146 பிரேக் பண்ணும் பட்சத்திலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் பிரேக் ஆகி அந்த ஆல் டைம் ஹை தொடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த இடத்த பிரேக் பண்ண முடியாத பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அது இறங்கிறது வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த 47,380 டு இந்த ரேஞ்சு 200 to 380 இந்த ரேஞ்சுக்குள்ளே பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இதுலேருந்து பையிங் வாய்ப்பு தான் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் மேல் நோக்கி போகாமல் ஒரு டவுன் சைடு வந்தாலும் இது இந்த எல்லோ ஜோனுங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கேயும் நம்ம பையிங் செட்டப்பை போட்டுருவோம். இந்த எல்லோ ஜோன் இருந்தாலும் ஓப்பனை பொறுத்து தான் சொல்ல வரேன். ஏன்னா ஓப்பனை பொறுத்து தான் நம்ம இந்த இடத்த கிளியர் பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல வரது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரு டவுனில் ஓப்பன் ஆனால் இந்த இடம் வந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ டவுனில் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இல்லை, கேப் அப் தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி கேப் அப் இந்த 48,150க்கு மேலே கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் இறங்கினாலும் எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட்டாக எடுக்க வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தரணும் பார்த்தீங்கன்னா 46,579ங்கிற நேற்றோட லோ வெள்ளிக்கிழமையோட லோவுக்கு போகிறது வாய்ப்பு இருக்கும். இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே தான் போக வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டை நம்ம செல்லிங் எடுத்துக்க முடியும். அதுக்கிடையில் என்ன தான் செல் ஆன் ரைஸ் இறங்கினாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த 48,150 இந்த டேயோட ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வெரி புல்லிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாளைக்கு ஃபின் நிஃப்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஓரலாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபின் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் வச்சுருக்கோம். இதன்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,410 இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு வெரி புல்லிஸாக மார்க்கெட்டை பொறுத்தளவு 21,700 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து புல்லிஸ்க்கு நல்லா தான் காட்டுது. பேங்க் நிஃப்டியும் புல்லிஸாக தான் இருக்க மாதிரி காட்டுது. ரெண்டாவது கேப் டவுன் வரது வாய்ப்பு இல்லை. மார்க்கெட்டை பொறுத்தவரை கேப் அப் இருக்க மாதிரி செட்டப் தான் இதுலேயும். அது ஃபின் நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் காட்டுது. ஆனால் நிஃப்டியில் அந்த மாதிரி காட்டல. நிஃப்டி பையிங் தான் காட்டுதை ஒழிஞ்சு, ஆனால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த காட்டல. ஆனால் இது ரெண்டும் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு சப்போர்ட்னு பார்த்தோம்னா 21,257 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 21,165, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 21,003. இது 3 சப்போர்ட் போதும். அதே போல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இந்த ஆல் டைம் ஹை இன்னையோட ஹை 21,409. இந்த கேப் ஃபில்லிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது 21,484. இந்த கேப் ஃபில்லிங்கை பிரேக் பண்ணிட்டாலே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 21,730 இந்த ஃபுல்லாக போட்டுருவோம். 21,750 அப்படிங்கிற இந்த ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பையிங் தான் வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு செல் ஆன் ரைஸ் தான். இதுவும் இறங்கினாலும் மார்க்கெட் அப்சைடு போய் முடியறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.